Hi viewers, welcome to TAMIL360 TV. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். எக்ஸாஸ்ட் ஃபேன் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கா இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு இன்கிரிடியண்ட்டை வச்சு இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணி காமிக்க போறேன். ஒரு 2 months இருக்கும் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை க்ளீன் பண்ணி. எண்ணெய் பிசுக்கு அதிகமாகவே இருக்கு. வெறும் தேங்காய் மட்டும் இருந்தால் போதும், எக்ஸாஸ்ட் ஃபேனை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். எண்ணெய் பிசுக்க எண்ணெயை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. இப்போ க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் எண்ணெய் பிசுக்க சுத்தமாக துடைக்க முடியும். தேங்காய் எண்ணெயில் தொட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சா போதும், எண்ணெய் பிசுக்கு சுத்தமாக வந்துடும். நான் ஒரு ஒயிட் கலர் கிளாத் தான் எடுத்தேன் துடைக்கிறதுக்கு. கடைசியாக பார்க்கலாம் என்ன கலரில் இந்த கிளாத் இருக்குன்னு. நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம், எக்ஸாஸ்ட் ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா, தின்னர், கெரோசின் இல்லை வேறு ஏதாவது க்ளீனிங் லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிள், தேங்காய் எண்ணெய் மட்டும் போதும், எக்ஸாஸ்ட் ஃபேனில் இருக்க அழுக்க சுத்தமாக எடுத்துடலாம். இந்த மாதிரி சாஃப்டான கிளாத்தில் துடைச்சோம்னா எண்ணெய் பிசுக்க ஈஸியாக எடுத்துடலாம். எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெயை தொட்டு துடைச்சிட்டு மறுபடியும் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். 2 டைம் துடைச்சோம்னா எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் வந்துடும். வயர் கனெக்ஷன் இருக்கனால தனியாக கலட்டி க்ளீன் பண்ணி காமிக்க முடியல, ஸோ அப்படியே க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். வயர்லையும் எண்ணெய் பிசுக்கு இருக்குது, அதையும் துடைச்சிக்கலாம். ஒரு 2 month க்ளீன் பண்ணாமல் விட்டோன்னே எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு வந்துடுச்சுன்னு பாருங்கள். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை வச்சு எக்ஸாஸ்ட் ஃபேனை துடைச்சி விட்டோம்னா க்ளீனாக இருக்கும். மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. 2-3 months துடைக்காமல் விட்டோம்னா எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமாகி துடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸாஸ்ட் ஃபேனை இப்போ ஓரளவுக்கு துடைச்சாச்சு. எக்ஸாஸ்ட் ஃபேன் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஒயிட் கலர் கிளாத் இப்போ என்ன கலரில் இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த கிளாத்தில் இதுக்கு மேலே துடைக்க முடியாது. இப்போ லாஸ்ட்டாக வேறு ஒயிட் கிளாத் எடுத்து எக்ஸாஸ்ட் ஃபேனை ஃபுல்லாக துடைச்சி விடுறேன். பாருங்க, எக்ஸாஸ்ட் ஃபேன் இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.